श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणे आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करम् उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र तदमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। यः कर्णाञ्जलिः सम्पुटैरहरः सम्यक् पिबत्याधरात् वाल्मीकेर्वदनारविन्दगलितं रामायणाख्यं मधु जन्मव्याधिजराविपत्तिमरणैः अत्यन्तशोभत्रवम् संसारं स विहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतम् तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपणदार्थवाक्यबद्धम् रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना तपस्वाध्यायनिरतं तपस्वी वाक्विदाम्बरम् नारदं वरिभप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम् सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददामि एतत् व्रतं मम। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषी चाप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिम् जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी की जय। பக்தி அப்படிங்கிறது 9 விதமா இருக்கு என்று ஸ்ரீமத் பாகவதத்துல பிரகலாத சுவாமி சாதிக்கிறார். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் என்று நவவித பக்தி அப்படிங்கிறத பாகவதத்துல சொல்ற மாதிரி இங்க ராமாயணத்துல தன்யா ராமகதா ஸ்ருதௌது ஹனுமான் வால்மீகி பூகீர்த்தனே सीता संस्मरणे तथैव भरतः श्रीपादुका सेवने अर्चायां शबरी प्रणामकरणे लङ्काधिपो लक्ष्मणः दास्ये सख्यकृते अर्कजः तनुकृतत्राणे जटायुर्नव. நவவித பக்திய இந்த இடத்துல எடுத்து சொல்றார். ஸ்ரவணம் அப்படிங்கிற பக்திக்கு ஸ்ருதௌது ஹனுமான், ஹனுமான் தான் ஸ்ரவண பக்திக்கு ராமாயணத்துல எடுத்துக்காட்டு.
ராமாயணத்துல எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமதராட்சசாந்தகம்னு எங்கெங்க ராமநாமம் நடக்கிறதோ, ராமாயண பாராயணம் நடக்கிறதோ, ராம பஜனை நடக்கிறதோ, ராமாயண உபன்யாசம் நடக்கிறதோ, அந்த இடத்துல சிரவணம் பண்ண ஹனுமார் முதல்ல உட்கார்ந்துடுறாராம். அதனால சொல்றார், ஹனுமான் அப்படிங்கிறது சிரவண பக்தி. சிரவண பக்தி வால்மீகி பகவான் தான் வால்மீகபூ கீர்த்தனே, கீர்த்தன பக்தியில வால்மீகி சொல்றார். இந்த இடத்துல அவர் ராமாயணத்தை எழுதினார், அதனால சொல்றார் கீர்த்தனமா தான் எழுதினார். கீர்த்தனம்னா பாட்டு பாடுறது தான் கீர்த்தனம்னு இல்லை. இப்ப பகவத்குணத்தை நாம சொல்றோமே, அதுவும் கீர்த்தன பக்தியில தான் வரும். சீதா சம்ஸ்மரணே அப்படின்னு ஸ்மரண பக்திக்கு எடுத்துக்காட்டு சீதா பிராட்டி தான். அசோகவனத்துல இருந்துட்டு சீதா ராமரையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றா. அடுத்தது பாதசேவை. பாதசேவனத்துல பரதன் வரார். அதன் பிறகு பரதனுடைய பாத சேவையில அவர் 14 வருஷம் ராமர் எப்படி வனவாசத்துல போறாரோ, அந்த ராமருடைய பாதுகைய 14 வருஷம் வச்சு ஆராதிக்கிறார். பரதன் மாதிரி அந்த ஒரு ஆராதனை யாராலையும் பண்ண முடியாது. அதனால பாத சேவனம். அப்புறம் அர்ச்சன பக்திக்கு சபரி. சபரி 12 வருஷம் ராமநாமம் சொல்றா. அந்த சபரியினுடைய ஆசிரமத்தை ராமரே தேடி போறார். சபரீம் அபியுபேயதுஹு அப்படிங்கிறார். சபரி ஆசிரமம் எங்கே அப்படின்னு எப்போதும் ராமரை நினைச்சு பழம் வாங்கி, பழம்னா காட்டிலேயே கஷ்டப்பட்டு தானே போய் பெரிச்சுண்டு அந்த பழத்தை நினைச்சு ராம 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 ராமன்னு சதா ராமநாமத்தினால அர்ச்சனை. அர்ச்சனைக்கு பல நாமங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே நாமத்தையே கூட சொல்லலாம். அந்த நாமம் 12 வருஷம் அவ சொன்னதுனால என்ன மகிமைன்னா, ராமரே தேடி வரார். அப்ப பக்தனை தேடி பகவானே வரான். பகவானை தேடி பக்தன் போனா அது வேற. ஆளுக்கு கோவிலுக்காக போறோம் நம்மெல்லாம். இங்க ஒரு கோவில் இருக்கு, அங்க ஒரு கோவில் இருக்கு, செவ்வாய்க்கிழமை ஒரு கோவில் போலாம், திங்கட்கிழமை ஒரு கோவில் போலாம் அப்படின்னு போயின்னு இருக்கோம். அதெல்லாம் வாஸ்தவம் தான். பிரகலாதன் எந்த கோவிலுக்கும் போல, சர்வத்திலையும் பகவானை பார்த்தா. பிரகலாதனை தேடி பகவானே வந்துட்டார். அதே மாதிரி சபரி தன்னுடைய ஆசிரமத்துல இருந்துண்டு ராமநாமத்தை சொல்லிண்டே இருக்கா. அந்த ராமநாமத்தை அர்ச்சன பக்தியா பண்றா. கீர்த்தன பக்திங்கிறத விட அர்ச்சன பக்தியும் கீர்த்தன பக்திக்கு ஒரு அங்கம்தான் வரும். அதனால அர்ச்சனத்துக்கு சபரிய சொல்றா. விபீஷணன் எங்க பாரு வந்தன பக்தி தான். ராமரை எப்பொழுதும் சேவிக்கிறது, வினயத்தோட இருப்பார். வந்தனம் அப்படின்னா நமஸ்காரம் பண்றது. எல்லாரிடத்திலையும் பகவானை பார்க்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பகவானை பார்த்தாலே நமக்கு கை வந்தனம் வராது. ஏன் வராதுன்னா, நாம பகவானை காட்டிலும் ரொம்ப பெரியவன் ஒரு கர்வம் நமக்கு இருந்துட்டே இருக்கு. அதனால வந்தன பக்திங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இந்த இடத்துல விபீஷணன். பாகவதத்துல அக்ரூரஸ்து அபிவந்தனைஹி, அக்ரூரர் எடுத்துக்காட்டுறா வந்தன பக்திக்கு.
அதுக்கப்புறம் தாஸ்யம் அப்படிங்கிற அந்த தாஸ்ய பக்தி கைங்கரியத்துக்கு லக்ஷ்மண சுவாமிய சொல்றாருங்க. ஹனுமானும் கைங்கரியம் தானே பண்றார். ஹனுமானுக்கு சிறிய திருவடினே பேரு சம்பிரதாயத்துல. ஆனா அவருடைய கைங்கரியம் எவ்வளவு இருந்தாலும் அவர் ராமநாமத்தையோ ராம ஜபத்தையோ ராமாயண பாராயணத்தையோ இதெல்லாம் எங்கேயும் கேட்டுண்டே இருப்பார், கேட்டுண்டே வேலை செய்வார். சிரவணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து காரியத்தை செய்வார். அதனால நமக்கெல்லாம் காரியம் இருக்கு அப்படின்னு பகவத்குணம் கேட்காம போயிடுவோம். பகவத்குணம் கேட்கறதுக்காக எந்த காரியமா இருந்தாலும் பண்ணுவார் அவர். சக்கியம், அதனால தாஸ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாஸ்ய பக்தியில லக்ஷ்மண சுவாமி வரார். அதுக்கப்புறமா சக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தியில சுக்ரீவ சுவாமி வரார். கடைசியா ஆத்ம நிவேதனம் என்கின்ற பக்தி ஜடாயு வரார். சீதைக்காக தன் உயிரையே தியாகம் பண்ணினார் ஜடாயுங்கிறவர். அந்த ஜடாயு ஆத்ம நிவேதனம் அப்படின்னு பகவானுக்காக தியாகம் பண்றதுக்கு தான் ஆத்ம நிவேதனம்னு பேர். அந்த ஆத்ம நிவேதன பக்திய இப்படி பண்ணினா அப்படின்னு 9 விதமான பக்திக்கு 9 விதமான விஷயத்தை சொல்றார். ராமருடைய மகிமை எப்படி இருந்தாலும் ராமர் இந்த 9 பக்தியில நாம எது பண்ணாலும் நம்மளை ரட்சிப்பார் அப்படிங்கறதா முக்கியம். ராமாயணத்தை சிரவணம் பண்ணாலோ ராமாயண குணத்தை சிரவணம் பண்ணாலோ இல்ல ராமரை பத்தியான விஷயங்களை எப்பொழுதும் பேசிட்டு இருந்தாலோ, அதனால சிரவணம் கீர்த்தனம்னு இது பண்ணலாம். இல்ல ராமரையே நினைச்சுட்டு இருக்கலாம், ராம குணத்தை நினைச்சுட்டு இருக்கணும். நாமெல்லாம் நினைக்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு நிமிஷம் அப்படி நினைக்கிறதுக்கு பேர் நினைக்கிறது இல்ல. ஸ்மரணம் அப்படின்னாலே நாம அடுத்த சிந்தனை வேற எதுவும் வரக்கூடாது ராமரை தவிர. அதுதான் உயர்ந்ததான ஸ்மரண பக்தி. சும்மா நான் எப்போதும் ராமரை தான் நினைச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சட்னி பண்ணலாமா தோசை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அதுக்கு பேர் ஸ்மரணம்னு இல்ல. அப்ப என்னன்னா எந்த நேரத்திலையும் கோபிகைகள்லாம் உத்தவன் போய் இங்கேருந்து கிருஷ்ணர் அனுப்புறார், உத்தவா நீ கோபிகைகளை போய் பார்த்துட்டு வாப்பான்னு. கோபிகைகளை போய் பார்த்த உத்தவன் அவளுக்கு உபதேசம் பண்றான். கிருஷ்ணர் சொன்னார், நான் உங்களுக்கு உபதேசம் பண்ண போறேன். என்ன உபதேசம்னா, எல்லாரும் கை கால மடக்கிண்டு முதுகு கூன் போடாம நேரா உட்காரணும், கண்ணை மூடணும், எல்லாரும் கிருஷ்ணரை நினைங்கோன்னு சொன்னான் உத்தவன். உடனே கோபிகை எல்லாம் சிரிச்சா. அடே உத்தவா, நீ நாங்க கிருஷ்ணனை எப்படி நினைக்கணுங்கிறதுக்கு சொல்லி கொடுக்கற. ஸ்ரீநிகேதைஹி தத் பதகைஹி விஸ்மர்த்தும் நைவ சக்னுமஹான்னு. அந்த கிருஷ்ணனை மறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு யோகம் இருந்தா சொல்லிக் கொடு அப்படின்னா. அப்ப கிருஷ்ணன் அவ மறக்கவே முடியல. பாலை கறந்தாலும் கிருஷ்ணன் தான், மாடை ஓட்டினாலும் கிருஷ்ணன் தான், மாடை குளிப்பாட்டினாலும் கிருஷ்ணன் தான், எல்லாத்துலயும் கிருஷ்ணன் தான். அவளுக்கு நிந்தா கிருஷ்ணன், உட்கார்ந்தா கிருஷ்ணன், நடந்தா கிருஷ்ணன், பேசினாலே கிருஷ்ணனை பத்தி தான், சாப்பிட்டாலும் கிருஷ்ணனை பத்தி தான், எதுவா இருந்தாலும் கிருஷ்ணனுடைய நடவடிக்கை கிருஷ்ணனை பத்தி தான் கோபிகைகள் இருப்பா. ஏன்னா பீஷ்ம ஸ்தவராஜத்துல பீஷ்மர் சொல்றார்,
கிருஷ்ணனுக்காகவே பிறந்து, கிருஷ்ணனுக்காகவே வளர்ந்து, கிருஷ்ணனுக்காகவே எழுந்து, கிருஷ்ணனுக்காகவே பல்லு தேய்ச்சு, கிருஷ்ணனுக்காகவே காபி சாப்பிட்டு, கிருஷ்ணனுக்காகவே டிஃபன் சாப்பிட்டு, கிருஷ்ணனுக்காகவே குளிச்சு, கிருஷ்ணனுக்காகவே ஆராதனம் பக்தி எல்லாம் பண்ணி, கிருஷ்ணனுக்காகவே படிச்சு, கிருஷ்ணனுக்காகவே வேலைக்கு போய், கிருஷ்ணனுக்காகவே சாப்பிட்டு தூங்கி, கிருஷ்ணனுக்காகவே குடும்பத்தை நடத்திண்டு, கிருஷ்ணனுக்காகவே கல்யாணம் பண்ணிண்டு, கிருஷ்ணனுக்காகவே குழந்தைய பெத்துண்டு, கிருஷ்ணனுக்காகவே பணம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு, எல்லாம் கிருஷ்ணனுக்காக கிருஷ்ணனுக்காக கிருஷ்ணனுக்காகன்னு எவன் ஒருத்தன் பிறந்ததுலேருந்து கிருஷ்ணனை பத்தியே நினைச்சு வாழறானோ, கிருஷ்ணனை பத்தியே அடுத்த பேச்சு பேசுறானோ, அவன் இறந்தாலும் கிருஷ்ணன்ட்ட தான் போவான் அப்படிங்கிற. அது மாதிரி பகவான் இடத்துல சிரவணம் அப்படின்னாலும், கீர்த்தனம் அப்படின்னாலும், ஸ்மரணம் அப்படின்னாலும் இந்த 3 பக்தி நமக்கு கிடைச்சிடும். சிரவண பக்தி நமக்கு கிடைக்கும். யாராவது பகவத் குணம் சொன்னா நாம காதை விசாம வச்சுட்டு இருந்தாலே போறோம், அதை கேட்கலாம். கீர்த்தனம்னா பகவானை பத்தி சொல்லலாம், நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், இதெல்லாம் கீர்த்தன பக்தி, அதுவும் நமக்கு கிடைச்சிடும். ஸ்மரணம்னு சொல்லும் பொழுது பகவானை நினைச்சுக்கணும், பிரபோ எவ்வளவு கிருபை பண்ணியிருக்க நீ அப்படின்னு அவனை பத்தி பேசுறது, நினைக்கிறது. ஆனா பாத சேவனம் கிடைக்காது. சபரிக்கு கிடைச்ச பாக்கியம், அர்ஜுனனுக்கு கிடைச்ச பாக்கியம், கோபிகைகளுக்கெல்லாம் கிடைச்ச பாக்கியம், அது நமக்கு கிடைக்காது. பாத சேவனம் அவ்வளவு ஈஸி கிடையாது. உத்தவனே கேட்டான், உன் பாத சேவை எனக்கு கொடு அப்படின்னா. கிருஷ்ணன் சொன்னா, என் பாத சேவை கோபிகைகளுக்கு தான். கச்ச உத்தவ மயா சௌமியம், நீ போய் நேரா என்னுடைய பத்ரிகாசிரமத்துக்கு போ, அங்க போய் என்னுடைய பாதம் நாராயண பாதம் இருக்கு, அதுக்கு போய் சேவை பண்ணி போடான்ட்ட. உத்தவனுக்கே இந்த கதி. அதனால அந்த உத்தவனுக்கே அந்த நிலைமையா போயிடுது. பாத சேவனம் அவ்வளவு ஈஸி கிடையாது. சபரிக்கு கிடைக்கிறது. சபரி ஆசிரமத்துக்கு போய் பெருமாள் உட்கார்ந்ததும் காலம் மடிச்சுக்க பாக்கிறார். உடனே போய் இவ பிடிக்கிறா சபரி. எங்கு எழுந்தருள்வது இனியே அப்படிங்கிறார் ஆழ்வார். எனக்கே உரியதான பாதம், உரிமை உடைய பாதம் இது, நான் காலை பிடிச்சு விடாம நீ காலை மடக்கின்றியா அப்படிங்கிறாலும். அப்ப ராமர் உடனே லக்ஷ்மணனை பாக்குறாராம். ஏன்னா நீயும் உங்க அண்ணனும் பரதனும் தாண்டா, நீயும் சீத்தையும் தாண்டா சண்டை போட்டீங்க இந்த பாதத்துக்கு. இப்ப என்னடா எனக்கு 2 திருவடி தான் இருக்கு, இது 3வதா ஒருத்தி வந்திருக்காளே, இப்ப நான் என்ன பண்றது? லக்ஷ்மணா நீ கொஞ்சம் தள்ளி கோப்பான்ட்ட. சீத்தை இங்க இல்ல, அதனால இந்த திருவடி இவளுக்கு தான் இப்ப உரிமை அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மகிமை யாருக்கு? பாத சேவனம் கிடைச்சது, பக்தி. அந்த பாத சேவனங்கிற பக்தி சபரிக்கு கிடைச்சது. அர்ச்சனம்ன்ற பக்தினால அவள் பாதத்தை புடிச்சுண்டா. பரதன் ராமருடைய திருவடி, அந்த திருவடி சாத்தின்ற அந்த பாதுகைய பாத சேவனமா பண்ணினான். அப்படி ஒரு மகிமை அவருக்கு 14 வருஷம் கிடைச்சது. அதனால அந்த பக்தியில பாத சேவனம் அப்படிங்கிற அந்த பக்தி பரதனுக்கு கிடைச்சது. நிஜமாவே அந்த பாதத்தை பிடிச்சு விடுற பக்தி சபரிக்கு கிடைச்சது. அப்ப ராமாயணத்துல சில பேருக்கு அந்த பாக்கியம் உண்டு. அதே மாதிரி ராமருக்கே தொண்டு செய்யணும் அப்படின்னு லக்ஷ்மண சுவாமி, அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்சதே அப்படின்னார். நான் ராமர் மூச்சுண்டு இருந்தாலும் தூங்கிண்டு இருந்தாலும் 24 மணி நேரமும் நான் ராமருக்கு அயராது உழைப்பேன் அப்படின்னார். 14 வருஷம் தூங்கல லக்ஷ்மண சுவாமி. 14 வருஷம் இவர் தூங்காம இப்படி ஒரு வரம், இப்படி ஒருத்தர் இருந்தா தான் இந்திரஜித்தை அடிக்க முடியும்னு அவன் வரம் வாங்கியிருக்கான். எல்லாத்துலயுமே ஒரு கனெக்டிவிட்டி உண்டு ராமாயணத்துல.
அதே போல நட்பா பழகணும் அப்படின்னா அர்ஜுனன் நட்பா பழகினான். அந்த அர்ஜுனனுடைய அந்த நட்பு, அவன் என்ன தோஷம் பண்ணாலும் கிருஷ்ணர் அதை பார்க்கறதே கிடையாது. அவன் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் தோழன் தானே நண்பன் தானே விட்டுறார். அதே போல இங்க சுக்ரீவன் என்ன ஒரு தோஷம் பண்ணாலும் ராமரிடத்துல ராமன் நினைச்சுக்கிறது இல்ல, இதெல்லாம் ஸ்நேக தர்மம்னு விட்டுறார். ராமரிடத்துல சகஜமா பழகிறான் சுக்ரீவன், சகஜமா பேசுறான். நடுராத்திரியில எழுப்பினான் ராமரை. தன் கஷ்டம் என்ன தெரியுமா, உன் கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்ல ராமா, என் கஷ்டம் அதை விட பெரிய கஷ்டங்கிறான். ராமர் சொல்ற, என் ருமாவை விட்டே நான் சும்மா இருக்கேன், நீ என்னமோ சீதையை பிரிஞ்சதுக்கு வருத்தப்படுறிய ராமா அப்படிங்கிறான் சுக்ரீவன். அப்ப இவன் அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு ராமர் விட்டு இருக்காருன்னா சக்கிய பக்தி. அந்த சக்கியம் அப்படிங்கிறது தோழன் அப்படின்னா தோழனுக்கு தோழன் சமமா இருக்கணும் எல்லாத்துலயும். தோழனுக்குள்ளேயே நான் ஒசத்தி மட்டம்னு இருந்தா அது தோழனுக்கு அழகு கிடையாது. அந்த தோழமைக்கு அழகு அது கிடையாது. அதனால இந்த நவவித பக்திய ரொம்ப அழகா சொல்றார் ஒரே ஸ்லோகத்துல. ராமாயணத்திலேயும் நவவித பக்தி உண்டு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். பாகவதத்துல இப்படி பிரகலாதன் சொல்றாரோ அது போல நவவித பக்தி இங்கேயும் உண்டு. பரீட்சித்து தான் சவண பக்திக்கு எடுத்துக்காட்டு, சுகபிரம்ம முனிவர் தான் கீர்த்தன பக்திக்கு எடுத்துக்காட்டு. இப்படி பாகவதத்திலையும் அந்த நவவித பக்திக்கு அந்தந்த பக்தர்கள் உண்டு. அதனால நேற்றைக்கு ராமாயணத்துல சுமந்திரர் ராமர் திருப்பி அனுப்பிட்டார். சுமந்திரர் திருப்பி அனுப்பினதும் ராமர் எப்படியாவது தன்னை கூட்டு பாரோன்னு அப்படி எட்டி எட்டி பார்த்தார். ராமர் கிளம்பி போயிட்டார். அப்போ குகன் இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமேன்னா, ராமரே என்ன போய் தசரதரை பார்த்துக்கோன்னு அனுப்பிட்டார், நான் இங்க என்னப்பா பண்றது என்று சொல்லிட்டு சுமந்தர் பாதி ராத்திரிக்கு கிளம்பி வரார். அயோத்தி ஜனங்கள்லாம் அப்ப தூங்கி இருப்பான்னு நினைச்சு இவருடைய இந்த ரதத்தினுடைய சத்தத்தை கேட்டு ஜனங்கள்லாம் ஆஹா ராமர் வந்துட்டார் சுமந்திரம் அபிதாவந்தகாம் சதசோத சகஸ்ரஷः ராம இதி பிருச்சந்தः சூதம் அப்யத்ரவன்னராக. ராம பிராணர்களா இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள்லாம் சுமந்திரரே ராமர் எங்க? சுமந்திரர் எதுவும் பதில் சொல்லல. நேரா தசரதர் எங்க இருக்காரோ அந்த கௌசல்யாந்தபுரத்தை தேடிண்டு அங்க நிக்கிறார். தசரதர் பார்க்கிறார், சுமந்திரா வந்துட்டியா? ராமர் எங்கப்பா? குழந்தை சீத்தை எங்க? லக்ஷ்மணன் எங்க? அவளை காடுனா எப்படி இருக்குன்னு காட்டுட்டு கூட்டின்னு வந்துட்டியா? இல்ல அவ காட்டுக்கே கிளம்பி போயாச்சு. அப்படியா? என்ன சொன்னா ராமனா உங்களுக்கு நமஸ்காரத்தை சொன்னா. கௌசல்யாம்மா, கைகேயம்மா, சுமித்ரம்மாக்கு நமஸ்காரத்தை சொன்னார். நாட்டு மக்களுக்கெல்லாம் நமஸ்காரத்தை சொன்னார். அந்த குழந்தை சீத்தை இது வரைக்கும் பேசி நான் கேட்டதே இல்லை. இது வரைக்கும் அவ பூமியையே பார்த்துன்னு இருக்கா, அவ்வளவு வினயமா இருக்கா. லக்ஷ்மணன் என்ன சொன்னான்? உங்களை பார்த்து இது நியாயமான்னு கேட்க சொன்னார். நாங்க ஏதோ ஏமாந்து போய் காட்டுக்கு வந்துட்டோம்னு நினைச்சுக்க வேண்டாம், தெரிஞ்சேதான் காட்டுக்கு வந்திருக்கோம். 14 வருஷம் கழிச்சு இதுக்கான ஒரு பதில நாங்க கேட்போம் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்லி அனுப்பினார். இப்படி சொல்லும் பொழுது மேலும் சுமந்திரர் சொன்னார், உங்களை எல்லாரையும் காட்டின்னு நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு.
ஏன்? நான் ராமரோட போனதுனால சந்தோஷப்பட்டேன். நீங்க தசரதரே மகாராஜா மாட்டு கொட்டாயில ஒரு பசுவினிடத்துல மட்டும் ரொம்ப பிரீத்தியா இருப்பேலையே, அது அங்கேயே கண்ணுக்குட்டியா பிறந்து அது பெருசாகி அது வயிற்றுல இன்னொரு கண்ணுக்குட்டிய சுமந்து அது இப்போ கண்ணுக்குட்டி இப்ப பிறக்க போறது. அதனால அதனிடத்திலேருந்து வரக்கூடிய முதல் பாலை கறந்து அந்த பால்னால என் புத்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு சொன்னேலே, அந்த மாடு அவ்வளவு தபசு பண்ணல. பின்ன எங்கேயோ ஒரு சுங்கவேரபுரத்தில் இருக்கிற ஒரு ஆலமரம் கடுமையான தபசு பண்ணிருக்கு. ஏன்னா அதனுடைய பால் எடுத்துனா ராமருடைய சிரஸ்ல தலைய ஜடையா பண்ணிண்டார். இத பாக்குற ஒரு பாக்கியம், இந்த மாதிரி ஒரு கஷ்ட நிலையிலான ராமரை பார்க்கணும். என் நிலைமை இப்படி ஒரு பாவமா போயிடுத்தே என்று இப்படி இவர் சொல்றத பார்த்ததும் உடனே தசரதர் சொன்னார், அப்படியானா சுமந்த்ரா, என்னையும் கொண்டு அந்த ராமரிடத்துல கொண்டு போய் விட்டுடுப்பா, என் உயிரை அங்கேயே பிரிஞ்சு போனா போகட்டும், என்ன எப்படியாவது விட்டுடேன் கொண்டு போய் அப்படிங்கிறார். இப்ப இவர் இருக்கக்கூடிய நிலையில எங்கேயும் அழைச்சிட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு உயிர் போற நிலைக்கு வந்துட்டார் தசரதர். அதனால ஜெயா விஜயி பவான்னு சுமந்திரர் கிளம்பி போயிட்டார். தன்னுடைய அந்தப்புறத்துக்கு, தன் அரண்மனை கிளம்பிட்டார். மந்திரிங்கிறதுனால அவருக்கு ஒரு அரண்மனை உண்டு. இப்படி இவர் கதறின்னு இருக்கும் பொழுது மறுபடியும் கௌசல்யா அதட்டினா, நீங்களே இப்படி பண்ணிட்டு நீங்களே இங்க அழுதா சரியா போயிடுதா, எதுக்கு கைகேயி கிட்ட இப்படி ஒரு வரத்தை கொடுக்கணும்? கைகேயி கிட்ட வரத்தை கொடுத்துட்டு இங்க அழறது, அங்க சிரிக்கிறதுக்காக அந்த இடம், அழறதுக்கு இந்த இடமா? இப்படி சொன்னதும் கௌசல்யா, உன்னை பார்த்து நான் கை கூப்புறேன், கணவனை தூக்கி எறிஞ்சி பேசி நரகத்தை அடையிற ஒரு நிலை உனக்கு வர வேண்டாமா? நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், இது ஒன் தப்பு இல்லம்மா. சின்ன வயசுல இளமையா இருக்கும் பொழுது சரீரத்துல நான்கிற அந்த ஒரு மிடுக்கு இருக்கும். எப்பவுமே இளமையா இருக்கிறதுனாலதான் எல்லாரும் இளம வயசுல என்ன பண்றா, இங்க போறா அங்க போறா, இங்க சுத்துறா அங்க சுத்துறா, இவாளை பார்க்கணுங்கிறா வாழை பார்க்கணுங்கிறா. எல்லாமே அந்த உடம்புல பலம் இருக்கிற வரைக்கும், நான் அப்படிங்கன்னு இருக்கிற வரைக்கும் இல்லாத ஆட்டம் போடுறா. அதுலயே கையில ஏதாவது ஒண்ணு வந்தா, காலில் ஏதாவது ஒண்ணு வந்துடுத்து, கண் ஏதாவது ஆயிடுத்துனா உடனே என்னமோ ஆயிடுத்து போல இருக்கு, என்னமோ போச்சு போல இருக்குன்னு படுத்த படுக்கையா ஆயிடுறா. அப்ப இளமையா இருக்கும் பொழுது ஆட்டம் போடுறது, அதெல்லாம் முதுமையா இருக்கும் பொழுது வரல. அப்ப ஏறி குதிக்கிறதோ என்னவோ பண்ண முடிய மாட்டேங்கிறது. உடம்பு குனிஞ்சா நிமிரல, நிமிர்ந்தா குனிய மாட்டேங்கிறது. அங்கங்க கை பிடிச்சிக்கிறது, கால் பிடிச்சிக்கிறது, கழுத்து இப்படி வேகமா திருப்பினா பிடிச்சிக்கிறது, மேல பார்த்தா அப்படியே இருக்கு கழுத்து, திருப்பி யாராவது பிடிச்சுதான் இழுத்து விடணும், அப்படி ஆயிடுறது நிலைமை. ஆனா தசரதன் சொல்றான், நான் சிறு வயதுல இளமையில துள்ளி குதிச்சென்று நான் காட்டுக்கு வேட்டையாட போவேன். அப்படி பால்யத்துல வேட்டையாட போகும் பொழுது ஒரு இடத்துல ஒரு மான் மாறி ஜலம் குடிக்கிற சத்தம் எனக்கு கேட்டது. நான் மான் தான் நினைச்சுண்டு சப்தத்தை வச்சு அந்த குறிய அடிக்கக்கூடிய, இலக்க அடிக்கக்கூடிய பானம் எனக்கு தெரியும். சப்தவேதின்னு பேரு அந்த அஸ்திரத்துக்கு. நான் இலக்க நோக்கி அந்த சப்தத்தை வச்சுட்டே நான் அம்ப சப்தவேதிங்கிற அம்பை எய்த. அது மான் இல்ல, ஒரு 16 வயசு பிராமணன் சிரவணகுமாருங்கிற ஒரு பையனுடைய நெஞ்சில போய் பட்டுடுது. நம்ம அம்மா அப்பான்னு கீழே விழறான். அப்படி அந்த பையனுடைய சத்தத்தை கேட்டு நான் பயந்து போய் அவன்கிட்ட ஓடினேன். நான் கிட்டக போனதும் அவன் எனக்கு அபயம் கொடுத்தான்.
என்ன வதம் பண்ண தோஷம் உமக்கு வராது, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு தசரதா. என்னன்னா, எங்க அப்பா அம்மா வயசானவா, கண்ணு தெரியாதவா. அந்த கண்ணு தெரியாதவா அவளுக்கு தாகமா இருக்கேன்னு தான் தீர்த்தம் எடுத்துட்டு வர வந்தேன். அவ இன்னும் அந்த தாக சாந்தி நிறைவேறாம தவிச்சுன்னு இருப்பா. இந்த பானை ஜலத்தை அவள்கிட்ட கொடுத்து தாக சாந்தி பண்ணிவியாது போரும். இதை விட என்ன தண்டனை வேணும்? எனக்கு இந்த அம்பு பட்டது வலி தாங்க முடியல தசரதா, இதை எடுத்துடு, என் பிராணன் போகும், எனக்கு சிதம் ஊட்டிடு அப்படிங்கிறான். அப்படி சொன்னதும் தசரத அந்த அம்பை எடுக்கிறார், அவனுக்கு உயிர் போயிடுத்து. அது அப்படியே அது ஒரு பணம் தானேன்னு தூக்கி போட்டுட்டு போகல, ஒரு மரத்துக்குள்ள வச்சு இலையெல்லாம் வச்சு கிளைகள்லாம் வச்சு மூடிட்டு அந்த சிரவணகுமார தசரதர் போறார். தசரதர் அந்த அப்பா அம்மாவை பார்க்க போறார். பூட்ஸ் சத்தம், அவ பையா வந்துட்டியான்றா. பூட்ஸ் சத்தத்தை கேட்டதும் யாரு அப்படின்னா, நான் தான் தசரத சக்கரவர்த்தி, அயோத்தி சக்கரவர்த்தி, நான் வந்திருக்கேன். முதல்ல நீங்க தாகமா இருப்பது தீர்த்தம் சாப்பிடுங்க. நான் தீர்த்தம் சாப்பிடுறது இருக்கட்டும், என் பையன் எங்க? தசரதர் சொன்னார், உங்க பையனை இந்த மாதிரி நான் மான் தான் ஜலம் சாப்பிடுறதுன்னு நினைச்சு சப்தவேதிங்கிற பானத்தினால தெரியாம அடிச்சுட்டேன், உங்க பையன் பிராணன் போயிடுத்து. உடனே அவ புலம்பினா, என் புத்திரன் போயிட்டானா, என் புத்திரன் போயிட்டானா, இனி எங்களுக்கு யாரு இருக்கா? நான் இருக்கேன், உங்களை பார்த்துக்கிறேன். என்னதான் நீ பார்த்துட்டு இருந்தாலும் புத்திரன் மாதிரி வருமாப்பா தசரதா, என் பையன் எங்க செத்து கிடக்கிறானோ அங்க எங்களை அழிச்சுட்டு போப்பா என்று சொல்ல, வயசான அவளை கைய பிடிச்சிட்டு தசரதர் அழிச்சுன்னு வந்தார். அந்த பிண்டத்தை, அந்த உயிர் போன பிராணன் போன அந்த சரீரத்தை தூக்கி வச்சார். உடனே இந்த அப்பா அம்மா தடவி பார்த்தா, அருமையான குழந்தையாச்சே நீ, அப்பா அம்மாவுக்கு சத்தையா கைங்கரியம் பண்ணுவியே, வேத அத்தியனம் பண்ணிருக்கியடா குழந்தை, அந்த வேத அத்தியனத்தை பண்ணிட்டு அதை பாராயணம் பண்ண முடியாம இப்பவே போயிட்டியே நீ, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுத்தே குழந்தை, இப்படி ஒரு நிலைமை வந்துடுத்தே. இந்த மாதிரி யாருக்கும் இத்தனை காலத்துல எல்லாம் உயிர் போக கூடாது. இப்படி ஒரு கண்ணு இல்லையா இந்த யமதர்மனுக்கு? எங்க பிராணனை எடுக்காம இந்த குழந்தை பிராணனை எடுத்திருக்கானே அவன். உடனே தசரதா, என் குழந்தைக்கு சிதம் ஊட்டணும், நெருப்பு வைக்கணும், தயார் பண்ணுனா. நெருப்பு வைக்கணும் தயார் பண்ணுனதும் உடனே எல்லாம் கட்டைகள்லாம் அடுக்கி அதுல இவனை போட்டு ஒரு கட்டையை ஏத்தி அந்த அப்பா அம்மாட்ட கொடுக்க, அந்த அப்பா அம்மா நெருப்பை வைக்க வரா. அதுல நெருப்பை வைக்கும் பொழுது சொன்னா, நீ வேதாத்தியனம் பண்ணினது சத்தியம்னா, தர்மப்படி நீ வாழ்க்கையை நடத்தினது சத்தியம்னா, அப்பா அம்மாவுக்கு நீ ஸ்ரத்தையா கைங்கரியம் பண்ணது சத்தியம்னா, நாங்கள் வைக்கக்கூடிய இந்த நெருப்பு உன்னை சொர்க்கலோகத்துக்கு அழைச்சிண்டு போகட்டும், நல்ல புண்ணிய லோகத்தை நீ அடைவாய் அப்படின்னா. இவாள் கண்ணு தெரியாதுதான், ஆனா பகவத் கடாட்சத்தினால ஞான திருஷ்டினால இந்த சிரவணகுமார் மேல் லோகத்துக்கு போறது அவளுக்கு தெரியாது. அப்போ சாஸ்திரம் சத்தியம்தான். எப்போ அவனுக்கு அந்த கதியோ, உடனே நாங்கள் அந்த நெருப்புல இறங்க போறோம், எங்களுக்கு நெருப்பு வை தசரதா என்று சொல்லி அந்த நெருப்புல இறங்க போற நேரத்துல அப்படி திரும்பி தசரதனை பார்த்து சொன்னா, நாங்கள் எப்படி இப்ப புத்திரனை பிரிஞ்ச துக்கத்தினால பிராணனை தியாகம் பண்றோமோ, அதுபோல தசரதா நீயும் புத்திரனை பிரிஞ்ச துக்கத்தினாலதான் உன் பிராணனை விடுவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு அவ இறங்கி போயிட்டா. இது நடந்து 15 வருஷம். இது நடந்து 15 வருஷம். இது நடந்து பல கால வருஷம் தசரதர் மனசுல எப்பொழுதும் அது காயமா இருந்தது. கௌசல்யாவை கல்யாணம் பண்ணிண்டார், கைகேயிக்கு சுமித்ரையெல்லாம் கல்யாணம் பண்ணிண்டார். அதுக்கப்புறமா இந்த நிலைமை எப்பொழுதும் அவருக்கு இருந்தது. அவர் சமாதானம் பண்ணா எல்லாரும். ராமர் பிறந்தப்போ இந்த சிந்தனை அவருக்கு இல்லாம மறந்து இருந்தது. இப்ப ராமர் வனவாசத்துக்கு போனதுனால மறுபடியும் அந்த சிந்தனை வந்துடுச்சு.
இப்படி இவர் புலம்புறத பார்த்தார். கௌசல்யா சமாதானப்படுத்துறா. மறுபடியும் சொல்றார், நதே மனுஷ்யா தேவாஸ்தே ஏ சாரு சுபகுண்டலம் முகம் திரக்ஷந்தி ராமஸ்ய வருஷே பஞ்சதசே புனः நதே மனுஷ்யா தேவாஸ்தே. ராமர் 14 வருஷம் வனவாசம் முடிந்து 15வது வருஷம் இந்த அயோத்திக்கு திரும்பி இந்த அயோத்திக்கு வரக்கூடிய ராமரை 14 வருஷம் உயிரை புடிச்சுண்டு யாரெல்லாம் ராமரை பார்க்க போறார்களோ அவர்கள்லாம் மனுஷர்கள் இல்ல, தெய்வங்கள் அப்படிங்கிறார். இப்படியெல்லாம் ராத்திரியெல்லாம் புலம்புறார், ரொம்ப புலம்புறார், ரொம்ப கஷ்டப்படுறார். மரண தேவதைய நினைக்கிறார். ராகவ மகாபாகோ மமாயாசநாசன பித்ருப்ரியே மேநாத மமாசி கதசுத கௌசல்யேன பஷ்யாமி சுமித்ரே தபஸ்வினி நிருஷம்சே மமாமித்ரே கைகேயி குலபாம்சினி இதி மாதுஷ்ச ராமஸ்ய சுமித்ராயாஸ்ச சந்நிதௌ ராஜா தசரதः சோசன் ஜீவிதாந்தம் உபாகமத். ராகவ மகாபாகः மமாயாசநாசன. ராமா, என்னை விட்டு இப்படி கிளம்பி போயிட்டியடா குழந்தை, உன்னை நான் இனிமேல் எங்க பார்க்க போறேன்? பித்ருப்ரியே மேநாத, எப்பொழுதும் அப்பா 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 அப்பான்னு கூட வருவியடா குழந்தை, நான் கூப்பிட்டப்பெல்லாம் முன்னாடி வந்து நிப்பியேன். இப்ப அந்த ராமானி எங்க போயிட்டப்பா, நான் இப்படி கதறனே. மமாசி கதசுத, குழந்தை உன்னை இப்படி நான் இழந்துட்டனே. கௌசல்யேன பஷ்யாமி, கௌசல்யா எனக்கு உலகமும் தெரியல, இந்த இடமும் தெரியல, ராமனும் தெரியல, இப்படி ஒரு துக்கமான நிலைமை எனக்கு வந்துடுதே. கைகேயி சுமித்ரே தபஸ்வினி, சுமித்ர எப்ப பார்த்தாலும் நீ வந்து ஏதாவது ஒரு விரதம் விரதம் விரதம்னு இருப்ப, நான் உன்னை சத்தம் போடுவேன், எதுக்கு இந்த விரதம் இருக்கேன்னு. நீ என்ன சொல்லுவ? நான் சுமங்கலியா போக வேண்டாமா, அதுக்கு தான் இந்த விரதம்னு சொல்லுவ. ஆனா உன் விரதம் இங்க பலிக்கல, உனக்கு முன்னாடி நான் போறேன் போல இருக்கே. நிருஷம்சே மமாமித்ரே கைகேயி குலபாம்சினி, கைகேயி உனக்கு நான் இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த நேரத்திலையும் உன்னை நினைக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்ட நீ. ராமனை விட்டு பிரிஞ்சா என் பிராணன் போயிடும்னு சொன்னனே, நீ கேட்கவே இல்லையே. நான் இவ்வளவு சொல்லியும் நீ இந்த மாதிரி ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டியே என்று சொல்லி, இதி மாதுஷ்ச ராமஸ்ய சுமித்ராயாஸ்ச சந்நிதௌ, இப்பேற்பட்ட அந்த தசரதன் ஆலமரம் போல இருந்தவர், 60,000 வருஷம் வாழ்ந்தவர். ராஜா தசரதா சோசன், இப்படி ராமரை நினைச்சு கடைசியா தன் மூச்சை இழந்துட்டார். ஜீவிதாந்தம், ஒரு வேறறுந்த மரம் போல பொத்துன்னு கீழே விழுந்தா மாதிரி விழுந்து தன்னுடைய பிராணனை தியாகம் பண்ணார். தசரதருடைய உயிர் போயிடுத்து, அப்படியே அணைஞ்சுட்டார். அப்படி அணைஞ்சதும் இவர் தூங்கின்னு இருக்காருன்னு நினைச்சுட்டு இருக்கா. மறுநாள் காத்தால தசரதரை எழுப்பறதுக்கு வரா. தசரதரை எழுப்பறதுக்கு வந்து அவர் தொட்டு பார்க்கறா கௌசல்யா. ஜில்லுன்னு ஆயிடுத்து உடம்பு. உடனே தசரதரை பார்த்து கதர்றா கௌசல்யா, சுமித்ரா கதர்றா, கைகேயி வந்து கதர்றா. இப்படி தசரதர் இறந்து போயிட்டார், சொர்க்கத்துக்கு போயிட்டார் என்கின்றத கேள்விப்பட்டு வசிஷ்டர் ஓடி வந்தார். அவரிடத்துல ராஜ்யத்தை ஒப்படைச்சா.
மந்திரிகள்லாம் இருக்கா ராஜ்யத்தை பார்த்துக்க, ஆனா வசிஷ்டர்ட்ட ராஜ்யத்தை கொடுப்பாரே அப்படின்னா சர்வ விஷயமும் தெரிஞ்சவர் அவர். அதனால அந்த வசிஷ்டர் ராஜ்ய பொறுப்பை ஏத்துண்டார். தற்சமயத்துக்கு தசரதருடைய சரம சரீரத்தை தைல கொப்பரையில பாதுகாத்து வச்சிருந்தான். தைல கொப்பரையில அப்ப அந்த காலத்திலேயே அதெல்லாம் இருந்திருக்கு. தைல கொப்பரைன்னு அது அந்த உடம்பு கெட்டு போகாம இருக்க. ஏன்னா பரதனை அழைச்சிட்டு வரணும். பரதனை அழைச்சிட்டு வரணும். ராமரை போய் நீ தேட முடியாதான், ஏன்னா அவர் வனவாசம் போயாச்சு. பரதனை அழைச்சிட்டு வரணும் என்று ஆளை அனுப்பினா. அப்பேற்பட்ட அந்த பரதனை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய தூதுவன் அச்சு பிச்சுன்னு போய் எதுவும் பேசக்கூடாது, அங்கேயே விஷயத்த சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடாது, அவனை போய் அழைச்சிண்டு வா அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கா. அதனால அப்பேற்பட்ட பரதனை பார்க்கறதுக்காக இங்கேருந்து ஒரு தூதுவன் கிளம்பியிருக்கான். தசரதருடைய சரம சரீரத்தை பரதன் வர வரைக்கும் காரியம் செய்யற வரைக்கும் பாதுகாப்பா வச்சிருக்கா. இந்த இடத்துல இப்படி தசரதர் சொர்க்கலோகத்தை அடைஞ்சார். ராமருடைய தியானத்திலேயே ராமரையே நினைச்சு ராமரை பிரிஞ்ச துக்கத்தினால ராமா ராமா ராமான்னு கதறி சொர்க்கத்தை அடைஞ்சார். ஏன் வைகுண்டத்துக்கு போகலையா அப்படின்னா, வைகுண்டத்துக்கு இப்ப போக முடியாது. அப்புறம் ராமாயணத்துல ராமரும் சீதையும் ராமர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டாராங்கிற விஷயம்லாம் அவருக்கு தெரியாம போயிடும் வைகுண்டம் போயிட்டா. அதனால ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிற வரைக்கும் அவர் சொர்க்கத்துல இருந்தா தான் இதெல்லாம் பார்க்க முடியும். அதனால அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தி 60,000 வருஷம் அயோத்திக்கே பெரிய நிழல் மாறி இருந்தவர். சர்வலோகமும் அவரிடத்துல பயந்துருக்கும். ஒரு எதிரி கிடையாது அவருக்கு. அப்பேற்பட்ட 10 திக்கிலையும் ரதத்தை செலுத்தக்கூடிய அந்த தசரதன்கிற சக்கரவர்த்தி பிராணனை தியாகம் பண்ணி சொர்க்கத்தை அடைஞ்சது என்கின்ற இந்த சொர்க்காரோகணம் வரைக்கும் இன்றைக்கு நாம கதையை வச்சுப்போம். நாளைக்கு பரதன் வந்து சத்ருக்னன் வந்து கர்மாக்கள் செய்யக்கூடிய விஷயத்தை நாம நாளைக்கு பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி காந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.